நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 174 திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். திருமலையப்பன் கோவிலினுள்ளே இருக்கும் அத்தாள மண்டபத்தை பற்றி தான் பார்த்துட்டு வரும். ரங்க மண்டபம் பார்த்தோம். இந்த ரங்க மண்டபத்துக்கு நேர் எதிர்த்தாப்புல இருப்பது அத்தாள மண்டபம். இந்த அத்தாள மண்டபத்தில் தான் டெய்லி மத்தியானம் பெருமாளுக்கு டோலோத்சவம் நடக்கும். பெருமாள் ஊஞ்சலில் வருவர். ஸ்ரீதேவி பூமி தேவியோட கண்ணாடி அறையில் ஊஞ்சல் சேவை நடக்கும். இந்த இடத்துக்கு பெயரே ஐனா மஹால். இந்த ஊஞ்சல் சேவையை ஆரம்பித்து வச்சதே ஒரு நார்த் இந்தியா பக்தர்னு சொல்லியிருந்தேன். திருமலையப்பனுக்கும் வட இந்திய தேச பக்தர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கதை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதோடு நேற்றைக்கு நிறுத்தியிருந்தேன். இன்றைக்கி தான் அந்த ஆச்சரியமான கதையை பார்க்க போகிறோம். இந்த கதை அப்படியே மெய் சிலிர்க்கும். கண்லேருந்து தண்ணி தனியாக வர அளவுக்கு இருக்கிற கதை இது. என்னென்னா, வட இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு பக்தர் திருமலையப்பனை சேவிக்கிறதுக்காக வந்தார். ரொம்ப ஆசையோடு வந்தார். எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பெருமாளை போய் சேவிக்கிறோம் கோவிலில் அப்படின்னா, அவர் பெருமாள் இருக்கார், நம்ம போய் சேவிப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம போனோன்னா பெருமாள் அந்த மட்டும் தான் காட்சி அளிப்பார். ஐயோ, அங்கே உள்ள பெருமாள் இருக்கார் தெரியுமா, எப்படி தெரியுமா இருப்பார், எவ்வளோ அழகாக ஆபரணம் சாத்தின்னு இருப்பார், எவ்வளோ புஷ்ப மாலைகளை போட்டுன்னு இருப்பார் தெரியுமா, அவருக்கு சேவிக்கும் பொழுதே ரொம்ப மனசெல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும். அந்த எண்ணத்தோடு போய் சேவிச்சேன்னா பெருமாள் உண்மையாகவே மனசை கரைச்சுடுவார். அது பெருமாளுக்கே இருக்கிற வைபவம். நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி காட்சி அளிப்பார் பெருமாள். இந்த பக்தர் டோட்டல் எந்தூசியாசம், ரொம்ப ஆவலோட பெருமாளை போய் நம்ம சேவிக்க போறேங்கிற எண்ணத்தோட திருமலையப்பன் முன்னாடி நின்னா பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் ஆழ்வார் பாடின மாதிரி அவ்வளோ அழகா இருந்தாராம் திருவேங்கடமுடையான். அப்போ முடிவு பண்ணிட்டார் இந்த பக்தர், இனிமே நான் திருமலையை விட்டு நகருவதாக இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அழகான ஒரு சின்ன குடில் அமைச்சு அங்கேயே தங்கின்றிருந்தார். அவர் கூட ராமர் விக்கிரகத்தை எப்போவுமே வச்சுருப்பார். ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஹனுமார் இவாளை தான் ஆராதனை பண்ணிகிட்டே இருப்பார். ராம் 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 ராம்னு அடிக்கடி வாயால் சொல்லிகிட்டே இருப்பார். இந்த பக்தர் என்ன பண்ணுவார், டெய்லி போய் திருமலையப்பனை 3 வேளை சேவிப்பார். காலை, மதியம், இரவு 3 வேளைகளுமே பெருமாளோட தரிசனம் கிடைக்கணுங்கிறதுக்காக கோவிலில் போய் சேவிப்பார். அந்த காலத்துலலாம் போக முடிஞ்சது சுவாமி. நான் சொல்கிறது 1500களில் நடந்த கதை இது. எனவே அந்த காலத்துலலாம் சட்டுன்னு போய் பெருமாளை சேவிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம நினச்சாதான் போக முடிய மாட்டேங்கிறது, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இவர் போய் சேவிப்பார். அப்போ என்னன்னா, இவர் சேவிக்கும் பொழுது மற்ற பக்தர்களை காட்டிலும் வித்தியாசமாக இருப்பார். ஏன்னா எல்லாரும் வருவா, பெருமாள் ஒரு 10 நிமிஷம் சேவிப்பா போயிடுவா. ஆனால் இவர் மட்டும் மணிக்கணக்க பெருமாள் முன்னாடியே நிற்பார். பேன்னு பெருமாளை மட்டுமே பார்த்துண்டு வேற எதையுமே பார்க்காம அப்படியே பேயடைஞ்சா மாதிரி நின்றுட்டே இருப்பார். இதனால என்ன ஆச்சு, அர்ச்சகர்களுக்கெல்லாம் இவர் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. இந்த மனுஷன் என்னமோ பண்ணுறார், ஏதோ ஒரு தப்பான நோக்கத்தோடு தான் நிற்கிறாரு போல இருக்கு. ஏன்னா எல்லாரும் சேவிக்கிற மாதிரி இவர் சேவிக்கிறது இல்லை. அர்ச்சகர்கள்லாம் கொஞ்சம் இவர் மேலே சந்தேகப்பட கோவிலுடைய அதிகாரிகள்கிட்ட சொல்ல, அதிகாரிகள் அத்தனை பேருமா முடிவு பண்ணி இவரை இனிமே கோவிலுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதாவது கோவிலுடைய பாதுகாப்பு கருதி இவர் என்ன நேரத்தில் என்ன பண்ணுவார்னு தெரிய மாட்டேங்கிறது. இன்னொன்று, இவர் பெருமாளையே பார்த்துட்டு இருந்ததுனால தன்னுடைய உடம்பையே பார்க்காததுனால அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒன்றும் அப்படியே லட்சணமாலாம் இருக்க மாட்டார். தலைவிரி கோலமா, தாடியும் மீசையுமா அப்படியே தான் இருந்தார். எனவே இவருடைய நடை உடை பாவனை எதுவும் சரியில்லாத காரணத்தினால இவரை கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடை விதிச்சுட்டார். இவருக்கு அப்படியே கண்லேருந்து தாரதாரியாக தண்ணி கொட்டுறது. நான் என்ன பாவம் பண்ணேன், நான் ஒரு தீங்குமே பண்ணலையே, ஒரு தப்புமே பண்ணலையே, நான் பெருமாள் முன்னாடி நின்று தானே சேவிச்சேன், நான் ஒரு விஷயமே சொல்லலையே, எதுக்கு நம்மளை இப்படி தடை விதிச்சான்னு சொல்லி அழறார்.
ஆனால் அவர் அழுகை ரொம்ப எடுபடலை. திரும்ப ஆசிரமத்தில் போய் உட்காந்துட்டு அழுதுன்னு இருக்கார். யாருக்கு இந்த அழுகை கேட்குறதோ இல்லையோ, சாக்ஷாத் பகவானுக்கு இந்த அழுகை கேட்டது. எனவே பகவான் என்ன பண்ணுறார், பக்தனான நீ என்னை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பகவானான நான் உன்னை பார்க்கறேன்னு சொல்லி கோவில் அன்று இரவு சாத்தினதுக்கு அப்புறம், நடை மூடினதுக்கு அப்புறம் பெருமாள் தன்னுடைய தங்க திருவடிகள் பதிய அழகா இந்த ஆசிரமத்துடைய வாசல்ல கதவை தட்டினாராம். யாருங்க பார்த்துக்கோங்க, சாக்ஷாத் திருவேங்கடமுடியான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு மணிக்கணக்கா கியூல நின்று போய் சேவிக்கிறோம் ஒரு நிமிஷம். அந்த பெருமாள் இவருடைய ஆசிரமத்தின் வாசக்கதவை தட்டுறாராம். திறந்து பார்த்தா வாசல்ல பெருமாள் நிற்கிறார். உடனே இவர் உள்ள கூப்பிட்டு வச்சு மரியாதைகள்லாம் பண்ண, என்ன சுவாமி எங்க ஆத்துக்கு வந்திருக்கேளேன்னு ரொம்ப பவ்யமா கேட்க, அப்போ அவர் சொல்லிட்டார் திருவேங்கடமுடையான், இனிமே டெய்லி வருவேன், நம்ம உட்காந்து நல்லா நிதானமா பேசலாம், இந்த ஆசிரமத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கிறது, நான் டெய்லி ராத்திரி வரேன்னு பெருமாள் சொல்லிட்டாராம். இப்படியே வளர்ந்துட்டே இருந்தார். இவாளுக்கு என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சுடுத்து. அதாவது இப்போ டெய்லி ஒருத்தர் வரார் பேசுறதுக்குன்னா பேசுறதுக்கு விஷயம் இருக்கணுமே, நான் இவ்வளோ விஷயந்தான் இருக்கும், அதனால இவாளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சுடுத்து. உடனே என்ன பண்ணுறாவா, இவரும் பெருமாளுமா சேர்ந்து தாயக்கட்டை விளையாட ஆரம்பிச்சிட்டா. பார்த்துக்கோங்க, பெருமாள் உட்காந்து சரிசமமாக தாயக்கட்டை விளையாடுறார். இப்படியே விளையாடிண்டே இருப்பான் டெய்லி ராத்திரி. இந்த இடத்துல 2 விதமான கதைகள் சொல்கிறா. நான் முதல்ல ஒன்றை சொல்லிடுறேன், அப்புறமா ஒன்று சொல்கிறேன். ஒரு நாள் இரவு பெருமாள் தான் அணிந்து கொண்டிருந்த ஒரு ஆபரணத்தை வேணும்ட்டே இந்த ஆசிரமத்தில் விட்டுட்டு போகிறார். இது அந்த பக்தருக்கு தெரியாது. அவர் மாட்டு தாயக்கடை விளையாடின்னு இருந்தார். அவர் பார்க்காத நேரமாக பெருமாள் என்ன பண்ணுறார், தான் கழுத்தில் இருந்த நெக்லஸை கழட்டி வச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி கிளம்பி போயிடுறார். அடுத்த நாள் அர்ச்சகர்கள் அத்தனை பேரும் பெருமாளை போய் கோவிலுக்குள்ளே பார்த்தா பெருமாளுடைய நெக்லஸ் காணும். எல்லாருக்கும் உடனே பரபரப்பு. ஐயோ, வைர நெக்லஸ் ஆச்சே, அவ்வளோ விலையாச்சே, பெருமாள் அவ்வளோ அழகாக போட்டு இருந்தாரே, காணாமல் போயிடுத்தேன்னு எல்லாரும் தேட, எல்லார் புத்தியிலையும் எட்டினது ஒரே ஒரு விஷயந்தான், தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, திருடு போகிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த திருடன் வேற யாரும் கிடையாது, இந்த வட இந்திய பக்தர் மட்டும்தான், அவர் தான் சந்தேகப்படும்படியா நின்னார்னு சொல்லி அவர் மேலே திருட்டு பட்டத்தை கட்டிட்டா. உடனே காவலாளிகள், அதாவது அந்த காலத்து ராஜா இருந்தான், அந்த ராஜா காலத்து காவலாளிகள் அத்தனை பேரும் இவரோட மடத்தில் ஆசிரமத்தில் தேடுறா. உள்ள பார்த்தா வைர நெக்லஸ். இவர் ரொம்ப வெகுளியா சொல்றார், யார் அந்த பக்தர், அந்த நெக்லஸா, அது பெருமாள் நேற்று ராத்திரி விட்டுட்டு போயிட்டார், நாங்கள் 2 பேரும் தாயக்கட்டை விளையாடின்னு இருந்தோம், அவ மறந்து போய் விட்டுட்டு போயிட்டார், நான் இன்னைக்கு ராத்திரி வருவார், நான் கொடுத்துடலான்னு இருக்கேன், அதுக்குள்ள நீங்க எடுத்துட்டு போறேளேன்னு சொல்ல, உண்மையான கதையா இருந்தாலும் ஊர் நம்புமா? எனவே ராஜாவுடைய காவலாளிகள் இவரை கொண்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்துறார். ராஜா முன்னாடியும் இதே தான் சொல்றார். ராஜா நம்ப மாட்டேன்ட்டான். அதாவது ராஜாக்கு 2 கட்டா மனசா இருக்கு. ஒன்று, இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இன்னொன்று என்னன்னா, இவர் உண்மையா இருப்பாரோ அப்படின்னு சந்தேகம். ஏன்னா இவர் ரொம்ப வெகுளியா இருக்கார், ரொம்ப அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப இன்னசென்ட்டா வெகுளியா சொல்றாரே அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்றான், தவறான முடிவுக்கு எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், ஒரு பரிசோதனை வைக்கிறேன். என்னன்னா, உங்களை ராத்திரி ஜெயிலில் அடைக்கிறேன், ஜெயில் ஃபுல்லாக கரும்பை ரொப்புறேன், லோடா கரும்பை ரொப்புறேன், அந்த அத்தனை கரும்புகளையும் நீங்கள் ஒரே நாள் ராத்திரியில் சாப்பிட்டு முடிச்சுட்டேள். அது மனுஷனால முடியாது, பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் முடியும். எனவே இது பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட்டை வைக்கிறேன். நீங்கள் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னா உங்களை ரிலீஸ் பண்ணிடுறேன், இல்லைன்னா நீங்கள் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ராஜா சொல்ல, இந்த பக்தரும் அதை ஏற்றுண்டு ஜெயிலுக்குள்ளே போகிறார். ஜெயிலில் பார்த்தா லோடா டன் கணக்கில் கரும்பு வச்சிருக்கா. அப்போ அவர் பெருமாள்கிட்ட வேண்டுறார், ஸ்ரீனிவாசா, உன்னை பார்க்கறதுக்காக தானே நான் அவ்வளோ தூரம் வந்தேன், என்னை கோவிலுக்குள்ளே விடமாட்டேன்ட்டா, நீ என்னை டெய்லி பார்த்துன்னு இருந்த, இப்போ அதுக்கும் ப்ராப்ளமாக எடுத்து இந்த கரும்பை என்னால் சாப்பிட முடியுமா? நீ சாட்சாத் இந்த கலியுகத்தில் இருக்க
அப்படின்னு காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். தயவு செய்து இந்த கரும்பை நீயே சாப்பிடுப்பான்னு பெருமாள்கிட்ட வேண்ட உடனே பெருமாளே ஒரு யானை உருவம் எடுத்துண்டு அந்த ஜெயிலில் தோன்றி அத்தனை கரும்புகளையும் சாப்பிட்டு முடிச்சார். சாப்பிட்டு முடிச்சது மட்டும் இல்லை, ஜெயிலுக்குள்ளேயே யானை பிளிரி காவலாளிகள்லாம் ஓடி வர, இதனடா பூட்டின ஜெயிலுக்குள்ள எப்படா யானை வந்ததுன்னு சொல்லி யானையை போய் பிடிக்க போக யானை மறைந்து போனது. உடனே இந்த விஷயம் ராஜாவுக்கு சொல்லனா, ராஜா ஓடி இந்த பக்தருடைய காலில் விழறான். அப்ப அந்த பக்தர் என்ன பண்றார், ஆஹா நான் சேவிக்கிற ராமன் யானையா வந்துட்டார்னு சொல்லி ஹிந்தியில கத்துறார். அவர் வட இந்திய தேசம் தானே, ஹிந்தியில யானைக்கு பெயர் ஹாத்தி. எனவே அந்த பக்தர் என்ன பண்றார், ஹாத்திராம்னு கத்துறார். நான் சேவிக்கிற இந்த ராம் ஹாத்தியா வந்துட்டாரேன்னு சொல்லி ஹாத்திராம்னு கத்த, அன்றிலிருந்து அந்த பக்தருக்கு ஹாத்திராம் பாவாஜி அப்படின்னே பெயர் வந்துரு. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த ஹாத்திராம் பாவாஜியோடைய ஆசிரமம் இன்றளவும் திருமலையின் கோவில் வாசல்லையே இருக்கு. அந்த அழகான ஆசிரமம், அது வாசல்லையே அந்த சிற்பம் மாதிரி வடிச்சிருப்பா. என்னன்னா, இந்த ஹாத்திராம் பாவாஜியும் திருவேங்கடமுடையானும் தாயக்கட்டை விளையாடுற மாதிரி சிற்பம். அது மட்டும் இல்ல, அவர் உள்ள எந்த இடத்துல பெருமாளும் ஹாத்திராம் பாபாஜியும் உட்கார்ந்து தாயக்கட்டை விளையாடினாலோ அந்த இடமும் இன்றளவும் அந்த மடத்துக்குள்ளே இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம கண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். அங்க போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம். அந்த அளவுக்கு அது புண்ணியமான இடம். பெருமாளும் அவர் உட்கார்ந்து விளையாடிட்டு இருந்திருக்கா சுவாமி. அந்த சித்திரம் கூட, அந்த பெயிண்டிங் கூட வரைஞ்சு வச்சிருப்பா. இது மட்டும் இல்ல, திருமலை அப்பனுடைய கோவிலுக்குள்ள வெள்ளியில ஒரு கதவு இருக்கும், வெண்டி வாகிலின்னு பெயர். அந்த வெள்ளி கதவுல இந்த ஹாத்திராம் பாவாஜியும் திருமலையப்பனும் தாயக்கட்டை விளையாடுற அந்த கோலம் அப்படியே அழகா செதுக்கி வச்சிருக்கா. இந்த ஹாத்திராம் பாபாஜிக்கு இன்னொரு கதை இருக்குன்னு சொன்னேனே, அதாவது 2 விதமா அந்த கதையை சொல்றானு. அந்த இன்னொரு கதை என்னன்னா, பெருமாள் நெக்லஸை விட்டுட்டு போகல, ஆனா இந்த ஹாத்திராம் பாபாஜிக்கு பல பேரும் புகழும் கிடைக்க ராஜா அதை பொறுக்க மாட்டாம இவருக்கு சேலஞ்சு வச்சு இந்த கரும்பை சாப்பிட வச்சு யானை கரும்பா சாப்பிட்டு எல்லா கதையும் நடந்தது. அதுதான் ஒரு சின்ன வேரியேஷன் இந்த கதையில. மற்றபடி கதையெல்லாம் ஒண்ணுதான். இந்த ஹாத்திராம் பாபாஜிக்கு பிற்காலத்தில் அப்படியே பெயர் பெருசாயிண்டே வர, பிரபலமாயிண்டே வர, நிறைய மக்கள் இவரை போத்து துணத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. எனவே ஹாத்திராம் பாபாஜி என்ன பண்ணார், நம்ம இப்படி உட்காந்து தவம் பண்ணா பெருமாளை சேவிக்க முடியாதுன்னு சொல்லி ஜீவ சமாதியா மாறி இந்த இடத்துல பெருமாளை சேவிக்கிறாராம். அவருடைய ஜீவ சமாதி இன்றளவும் பாப்ப விநாசம் தீர்த்தம் போற வழியில ஒரு இடம், வேணுகோபால சுவாமியுடைய திருக்கோவில்னு, அந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு ஹாத்திராம் பாபாஜியுடைய ஜீவ சமாதி. இவ்வளோ பெருமைகள். இதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நார்த் இந்தியா பக்தர் எப்படி திருமலையப்பனோட அவ்வளோ க்ளோஸா இருந்திருக்காருன்னு. அவர் இந்த மடத்தை ஏற்பாடு பண்ணினார் ஒன்னும், இந்த ஹாத்திராம் பாபாஜி மட்டுன்னு. இந்த மடம் திருமலையுடைய கோவில் அதிகாரங்களை ஒரு 100 வருஷம் வச்சுட்டு. இந்த மடத்தினுடைய டைம் பீரியட்ல தான் இவா ஆச்சரியமான இந்த ஆர்ஜித டோலோற்சவத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கா. இப்ப தெரியறதா கனெக்ஷன்? ஏன் அத்தாள மண்டபத்துக்கும் ஹாத்திராம் பாபாஜியோடைய மடத்துக்கும் சம்பந்தம்னு? அந்த நார்த் இந்தியாலேருந்து வந்த அந்த வம்சாவளியினர் தான் இந்த திருமலையப்பனுடைய இந்த டோலோற்சவத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கா. பெருமாள் இன்றளவும் இந்த ஹாத்திராம் பாபாஜிக்கு அனுகிரகம் பண்றதுக்காக டெய்லி மத்தியானம் டோலோற்சவம் ஆடுறார். அவர் ஆட நம்ம எல்லாரும் அந்த பெருமாளையே ரசிச்சுட்டே இருப்போம். அதோட இன்றைக்கு அமைவோம். நாளை சந்திப்போம்.